அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்குற நியூ சிலபஸில் நம்மளுக்கு இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு பகுதியில் நம்மளுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம குவிக்காக ரிவைஸ் பண்ணுற விதமாக தான் 6th to 12th பாலிட்டி சம்மந்தமாக இருக்கிற இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல் ரிவிஷனாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்ட் லெசன்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். 12th ஸ்டாண்டர்டில் இந்திய அரசமைப்பு அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1968. ஸோ 1968 தான் மதராஸ் மாநிலம் அப்படிங்கிற பெயரை தமிழ்நாடு அப்படின்னு நம்மளுக்கு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் முதன்மை வரைவாளர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் எந்த சட்டத்தை எழுத மறுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தை 370. ஸோ இந்த 370 அப்படிங்கிற ஆர்டிக்கல் எதை பற்றி சொல்லும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜம்மு காஷ்மீருக்கு நம்ம சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதை தான் இது சொல்லியிருக்கோம். இதை அம்பேத்கர் அவர்கள் எழுத மறுத்திருப்பாங்க. ஸோ இந்தியா எல்லாருமே அனைவரும் சட்டத்தின் முன் சமம் அப்படின்னு தான் அம்பேத்கர் அவர்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் நம்ம சிறப்பந்தஸ்து கொடுக்குறோம் அப்படின்னா இதை அம்பேத்கர் அவர்கள் ஏற்றுட்ருக்க மாட்டாங்க. அதனால் இந்த சரத்தை அவங்க எழுதுறதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. இதை எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா கோபாலசுவாமி அவர்கள் தான் இதை எழுதியிருப்பாங்க. அரசமைப்பு உறுப்பு எதன் கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா சரத்து 333. 333 அப்படிங்கிற சரத்தின்படி தான் ஆளுநர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆங்கிலோ இந்திய பிரதிநிதியை நியமிக்கிறாங்க. மாநிலங்களவை முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு எப்போன்னு பார்த்தோன்னா 1952 மே 13. ஸோ மாநிலங்களவையோட முதல் கூட்டத்தொடர் எப்போ நடந்தது அப்படின்னா 1952 மே 13 தான் நம்மளுக்கு முதல் கூட்டத்தொடர் நடந்திருக்கும். பிரிட்டன் நாட்டிலிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு என்ன அப்படின்னா நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பிரிட்டன் நாட்டினுடைய அரசியலமைப்பிலிருந்து நம்மளுடைய அரசியலமைப்புக்காக எடுத்துக்கிட்டோம். நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை மற்றும் சட்டத்தின் ஆட்சி. 26/11/1949 அன்று எத்தனை உறுப்பினர்கள் அரசமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு அரசமைப்பை நிறைவேற்றினர் அப்படின்னு பார்த்தோன்னா 284 உறுப்பினர்கள். 1949 நவம்பர் 26 அப்போ நம்மளுக்கு எத்தனை உறுப்பினர்கள் நம்மளுடைய அரசமைப்பை ஏற்றுக்கிட்டு சைன் பண்ணாங்க அப்படின்னா 284 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டிருப்பாங்க. மதசார்பு அரசுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோன்னா பாகிஸ்தான் மற்றும் வாட்டிகன் நகரம். ஸோ பாகிஸ்தான், வாட்டிகன் நகரம் இது எல்லாமே மதசார்பு அரசுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ அந்த நாடு ஃபுல்லாகவே அந்த நாட்டில் இருக்க மக்களும் சரி, அந்த நாட்டில் இருக்கிற முக்கிய பதவிகளும் சரி, அந்த நாட்டினுடைய அரசாங்கம் எல்லாமே நம்மளுக்கு ஒரே மதத்தை சார்ந்தவங்களாக மட்டும்தான் இருப்பாங்க. பாகிஸ்தான்லன்னு பார்த்தோன்னா எல்லாமே முகமதிய மதத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி வாட்டிகன் நகரமில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. இதுதான் மத சார்பு அரசுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பார்ப்போம். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ நடந்தது அப்படின்னா 1946 டிசம்பர் 9 தான் நம்மளுக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நம்மளுக்கு நடைபெற்றிருக்கும். அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கடைசி கூட்டம் எப்போ நடந்தது அப்படின்னா 1950 ஜனவரி 24 தான் நம்மளுக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய கடைசி கூட்டம் நம்மளுக்கு நடைபெற்றிருக்கும். இந்திய அரசியலமைப்பில் சமதர்மம் என்ற சொல் எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 42வது சட்டத்திருத்தம் 1976 மூலமாக தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சமதர்மம் அப்படிங்கிற வார்த்தையை நம்மளுக்கு அரசியலமைப்பில் சேர்த்துருப்பாங்க. தென்னாப்பிரிக்காவிலிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு, அதாவது தென்னாப்பிரிக்கா நாட்டிலிருந்து நம்மளுடைய அரசியலமைப்புக்காக நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு, இது ரெண்டையுமே நம்ம தென்னாப்பிரிக்காவோட அரசியலமைப்பிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? அடுத்து பார்ப்போம். 1955 குடியுரிமை சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2015 பிப்ரவரி 27. ஸோ 1955 கொண்டு வரப்பட்ட குடியுரிமை சட்டம் எப்போ சட்ட திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னா 2015 பிப்ரவரி 27 தான் அந்த சட்டத்தை திருத்தம் செஞ்சுருப்பாங்க. மக்களவை பற்றி பார்க்கலாம். மொத்த உறுப்பினர்கள் 545 பேர் இருப்பாங்க. இதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் 543. குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 ஆங்கிலோ
இந்திய பிரதிநிதிகளை வந்து நியமிப்பாங்க. அப்போது ஆங்கிலோ இந்திய பிரதிநிதிகள் 2 பேர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய 543 பேர். இது ரெண்டும் சேர்ந்து தான் மொத்த உறுப்பினர்கள் 545 அப்படிங்கிறது இருக்குது. மக்களவையினுடைய பதவி காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 5 ஆண்டுகள். மக்களவையை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே இருக்குது. தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்துதல் எப்போ வந்து அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா 2014 ஆகஸ்ட் 1 முதல் தான் நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை பயன்படுத்துதல் நம்மளுக்கு அமலாக இருக்கும். பொதுக்கணக்கு குழு தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா மக்களவைத் தலைவர் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தமிழ்நாட்டில் என்ன டீட்டெயில்ன்றதை பார்க்கலாம். மொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 234 பேர் இருப்பாங்க. பொது தொகுதி உறுப்பினர்கள் 189 பேர் இருப்பாங்க. தனித்தொகுதி உறுப்பினர்கள் 45 பேர் இருப்பாங்க. முதல் சட்டமன்றம் எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னா நம்மளுக்கு 1952 மே 3ஆம் தேதி தான் அமைக்கப்பட்டது. 15வது சட்டமன்றம் எப்போ அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 2016 மே 21 நம்மளுக்கு அமைக்கப்பட்டிருக்கும். 3ஆம் பாலின நபர்கள் உரிமைகள் சட்ட முன்வரைவை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா திருச்சி சிவா. ஸோ 3ஆம் பாலின நபர்களுக்கான உரிமைகள் அப்படிங்கிற சட்ட முன்வரைவை யார் எடுத்து வந்தாங்க அப்படின்னா திருச்சி சிவா அவர்கள் தான் முன் வச்சுருப்பாங்க. 2014 தனிநபர் சட்டத்திற்கான முன்வரைவை வந்து கொடுத்துருப்பாங்க. 2015 ஏப்ரல் 24 அதை வந்து மேலவையில் தாக்கல் செஞ்சுருப்பாங்க. 2016 பிப்ரவரி 26 அதை மக்களவையில் தாக்கல் செஞ்சுருப்பாங்க. 45 ஆண்டுகளுக்கு அப்புறமா மேலவையில் இந்த சட்ட முன்வரைவு வந்து நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் தனிநபர் சட்ட முன்வரைவு வந்து நிறைவேற்றப்பட்டது. ஓகேவா? அப்போ திருச்சி சிவா அவர்கள் தனிநபராக கொண்டு வந்த சட்ட முன்வரைவு 45 ஆண்டுகளுக்கு அப்புறமா மேலவையில் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டது. அதன் மூலமாக வந்த சட்டம் தான் 3ஆம் பாலின நபர்களுக்கான உரிமைகள் சட்டம். மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்றம் செய்ய கோரி தியாகி சங்கரலிங்கனார் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்திருப்பாங்க. ஸோ எப்போ இருந்து எப்போ வர அப்படின்னா 20/7/1956 10/10/1956 வரை அவங்க வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க. வரதட்சணை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1961 மே 9. ஸோ 1961 மே 9 தான் வரதட்சணை ஒழிப்பு சட்டம் நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. முகப்புரையில் அமைந்துள்ள சொற்களின் வரிசையை பார்க்கலாம். இறையாண்மை, சமதர்மம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. ஸோ இந்த வரிசையிலேருந்து நம்மளுக்கு நிறைய டைம் கொஷின் வந்திருக்கு, கவனமாக பார்த்துக்கோங்க. இறையாண்மை, சமதர்மம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் கொடுத்தாங்க அப்படின்னா 103வது அரசமைப்பு சட்டத்திருத்தம் மூலமாக தான் இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான 10% இடஒதுக்கீடு வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுதான் நம்ம இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னு சொல்லுவோம்ல. ஸோ அவங்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு தான் இந்த 103வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக கொடுத்த 10% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது. 1976 42வது சட்டத்திருத்தம் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் ஆட்சி காலத்தில் தான் இந்த சட்டத்திருத்தம் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து பார்ப்போம். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் யார் அப்படின்னா ஜேபி கிருபாலினி. ஸோ ஜேபி கிருபாலினி அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அரசியல் நிர்ணய சபையோட தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹாவை வந்து தலைமையேற்று நடத்தும்படி சொல்லியிருப்பாங்க. கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று கூறியவர் அம்பேத்கர். ஸோ கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற கூற்று யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கரினுடைய கூற்று. கிராம பஞ்சாயத்து அமைப்பு பற்றி குறிப்பிடும் சரத்து என்னன்னு பார்த்தோன்னா சரத்து 40 பகுதி 5 அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிற பிரிவுக்கடியில் இருக்குது. ஸோ டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கல் 40 இருக்கிறது தான் கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிறது. மாநிலங்களவைக்கு மேலவை என்ற பெயர் எப்போது மாநிலங்களவை தலைவரால் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1954 ஆகஸ்ட் 23 தான் நம்மளுக்கு மாநிலங்களவைக்கு மேலவை அப்படிங்கிற பெயர் அறிவிக்கப்பட்டுச்சு. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா அயர்லாந்து. ஸோ டிபிஎஸ்பி எதில் இருக்குது? பகுதி 4 சரத்து 36 51 வரையே இருக்குது. அதை நம்ம எந்த நாட்டிலேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து. நெருக்கடி நிலை காலங்களில் எந்த அடிப்படை உரிமைகள் நிறுத்தி
வைக்க முடியாது அப்படின்னா சரத்து 20 மற்றும் 21. ஸோ எவ்வளோ நெருக்கடி நிலை வந்தாலுமே, நெருக்கடி நிலை அமலில் இருந்தாலுமே நம்மளுக்கு அடிப்படை உரிமைகளான சரத்து 20 மற்றும் 21 நம்மளுக்கு நிறுத்தி வைக்க மாட்டாங்க. ஓகேவா? 6 முதல் 14 வயது வரையான அனைத்து சிறுவர்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்கும் சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 86வது சட்டத்திருத்தம் 2002. இந்த 86வது சட்டத்திருத்தம் 2002 மூலமாக தான் 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கும் திருத்த சட்டம் நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு அதிக இறுக்கமான தன்மையும் கொண்டதும் இல்லை, அதிக நெகிழ்வுத்தன்மை கொண்டதும் இல்லை. ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நெகிழும் மற்றும் நெகிழ அரசியலமைப்பு. நெகிழும்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி அந்தந்த நிலைமைக்கு ஏற்ப அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப நம்ம சட்டத்திருத்தம் செஞ்சு மாற்றம் கொண்டு வந்துக்கலாம். அதுதான் நெகிழும் அரசியலமைப்பு அப்படிங்கிறது. நெகிழ அரசியலமைப்பு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சட்டத்திட்டங்கள் எல்லாமே நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஈஸியாக அதை மாற்றம் செஞ்சிட முடியாது. அதுக்குன்னு அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிற மாதிரி நிறைய க்ரைட்டீரியாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக நம்ம மாற்றம் கொண்டு வர முடியாமல் ஒரு சட்டத்திட்டங்களோட அது பர்ஃபெக்டாக இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் நெகிழாத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மையோடைய நம்மளுக்கு இருக்கும். பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசியல் நிர்ணய சபை ஆகஸ்ட் 14, 1947 அன்று மீண்டும் கூடியது. ஸோ நம்மளுக்கு பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு அப்புறமா அரசியல் நிர்ணய சபையில் பாகிஸ்தான் சார்ந்து வகித்தவங்க உறுப்பினர்களாக இருந்தவங்க எல்லாருமே நம்மளுக்கு விலகி போயிருந்திருப்பாங்க. அப்போது அதுக்கப்புறம் இந்தியாவுக்கான அரசியல் நிர்ணய சபையில் எப்போ அந்த கூட்டம் கூடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 14, 1947 தான் நம்மளுக்கு அந்த கூட்டம் மறுபடியும் கூடியிருக்கும். நிர்ணய சபைக்கும் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி 10 லட்சத்திற்கு ஒருவர் என்ற வீதத்தில் உறுப்பினர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டனர். ஸோ இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு எப்படி நம்ம உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் தொகையில் 10 லட்சத்திற்கு ஒருவர் அப்படின்ற வீதத்தில் தான் இந்த உறுப்பினர்களை நம்ம ஒதுக்கீடு செஞ்சோம். டிசம்பர் 9, 1946 முதல் ஜனவரி 24, 1950 வரை அரசியல் நிர்ணய சபையில் நிகழ்ந்த விவாதங்களின் தொகுப்பு எத்தனை தொகுதிகளை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா 12 தொகுதிகள். ஸோ டிசம்பர் 9, 1946 அரசியலமைப்போட முதல் கூட்டத்திலிருந்து ஜனவரி 24, 1950 அரசியல் நிர்ணய சபையுடைய கடைசி கூட்டம் வரையும் மொத்தமாக நிகழ்ந்த விவாதங்களுடைய தொகுப்பை எத்தனை தொகுதிகளாக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா 12 தொகுதிகளாக வச்சுருக்காங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுக்கப்பட்டவை. ஸோ இந்திய அரசாங்க சட்டம் 1935 நம்மளுடைய அரசியலமைப்புக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம 1935 கொண்டு வந்த இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து பார்ப்போம். மத்திய அரசின் நிர்வாக தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர். மத்திய அரசின் உண்மையான தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா பிரதமர். இதை வேறுபாடுபடுத்தி பார்த்துக்கணும். நிர்வாக தலைவர் அப்படின்னா குடியரசுத் தலைவர் வருவாங்க, உண்மையான தலைவர் அப்படின்னா பிரதமர் வருவாங்க. இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள சட்டங்களில் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் எது அப்படின்னா அடிப்படை உரிமைகள். ஸோ இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருக்கிற சட்டங்கள்லேயே ஒரு ஸ்பெஷலான அம்சம் என்ன அப்படின்னா அடிப்படை உரிமைகள் தான். சிறார்கள் இலவச கட்டாய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 2009. அரசு கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா பகுதி 4. டிபிஎஸ்பி எந்த பகுதியில் இருக்குது? பகுதி 4 தானே இருக்குது. அதுதான் பகுதி 4A சரத்து 51A எந்த சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 42வது சட்டத்திருத்தம் 1976. ஸோ பகுதி 4A அப்படின்ற பகுதியும் அதுக்கடியில் சரத்து 51A அப்படின்ற சரத்தையும் சேர்த்து சட்டத்திருத்தம் எது அப்படின்னா 42வது சட்டத்திருத்தம் 1976. ஸோ இந்த சட்டத்தின் மூலமாக அடிப்படை கடமைகள் நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. உச்சநீதிமன்ற உத்தரவையே அல்லது தீர்ப்பையே நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் மறுபரிசீலனை செய்யும் அதிகாரம் பெற்றது உச்சநீதிமன்றம். ஸோ இப்போ உச்சநீதிமன்றம் அவங்களோட தீர்ப்பு அல்லது ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா அதை நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்கள் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னா அதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கிட்ட தான் இருக்குது.
சொத்துரிமை எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டு 300A சாதாரண சட்டமாக தற்போது உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 44வது சட்டத்திருத்தம் 1978. ஸோ நம்மளுக்கு முதல்ல சொத்துரிமை எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தை 31Aன்னு சொல்லக்கூடியதில் இருக்கும். அடிப்படை உரிமைகளில் ஒன்றா இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகள்லாம் வந்ததின் காரணமாக அதை வந்து அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கி சட்ட உரிமையாக மாற்றினாங்க. அப்போ சட்ட உரிமையாக மாற்றின சட்டத்திருத்தம் என்னது அப்படின்னா 44வது சட்டத்திருத்தம் 1978 அப்படிங்கிறது. இப்போது சொத்துரிமை எந்த ஆர்டிக்கல் கடியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 300A அப்படிங்கிற ஆர்டிக்கலில் இருக்குது. இந்திய அரசமைப்பின் பாகம் 4 கீழ் முதுமை, வேலைவாய்ப்பின்மை, நோய்வாய்ப்படுதல், உடல் வலிமை கொண்டோர் வாழ்வாதாரத்திற்கு தேவையான திட்டங்கள், பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை, வளங்கள் பகிர்வில் உள்ள பாகுபாடுகள் போன்றவற்றிற்கு அரசு உதவி வழங்குவதற்கான பிரிவுகள் கூறப்பட்டுள்ளன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது பகுதி 4ல் யார் யாருக்கெல்லாம் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இல்லையா, அரசுக்கு வழிகாட்டுற விதமாக நம்மளுக்கு கூறியிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே தான் நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. கிராம ஸ்வராஜ்யம் என்ற கருத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மகாத்மா காந்தி அவர்கள். கிராம ஸ்வராஜ்யம் அப்படிங்கிற கருத்தை யார் தொடங்கினா அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்கள் தான் தொடங்கியிருப்பாங்க. மாநிலங்களவையுடைய மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 250. மாநிலங்களவையோட மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ? 250. இதில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எவ்வளோ இருப்பாங்கன்னா 238 நபர்கள். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா 12 நபர்கள். ஓகேவா? மாநிலங்களவை ஒரு நிரந்தரமான அமைப்பு, கலைக்க முடியாது. ஸோ மாநிலங்களவை நம்மளுக்கு நிரந்தர அமைப்பாக தான் இருக்கும், அதை நம்மளால் கலைக்கவே முடியாது. மாநிலங்களவையோட பதவிக்காலம் பார்த்தோம் அப்படின்னா 6 ஆண்டுகள் இருக்கும். இதில் 1/3 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஓய்வு பெறுவாங்க. ஸோ 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1/3 பங்கு உறுப்பினர்கள் என்ன ஆவாங்க அப்படின்னா நம்மளுக்கு சுழற்சி முறையில் ஓய்வு பெறுவாங்க. அதனால தான் இது நிரந்தரமான அவையாக நிலைச்சிருக்கும், இதை கலைக்க முடியாது. மாநிலங்கள் குழு அவை இந்திய அரசாங்க சட்டம் 1919 கீழ் உருவாக்கப்பட்டது. ஸோ மாநில குழு அவை அப்படிங்கிறது இந்திய அரசாங்க சட்டம் 1919 கீழ் உருவாக்கப்பட்டது. என்ன அப்படின்னா அது 1921 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. ஸோ இந்திய அரசாங்க சட்டம் 1919 மூலமாக மாநிலங்கள் குழு அவை அப்படின்னு ஒன்று வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ அது வந்து எப்போ நம்மளுக்கு அமலுக்கு வருது அப்படின்னா 1921 முதல் நம்மளுக்கு செயல்பாட்டுக்கு வருது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் நம்மளுக்கு மொத்தமாக 3 முறை கூடும். ஸோ 1 நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர், அது பிப்ரவரியிலேருந்து மே வரையே நடக்கும். 2வது மழைக்கால கூட்டத்தொடர், அது ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரையே நடக்கும். 3வது குளிர்கால கூட்டத்தொடர், இது நவம்பர்லேருந்து டிசம்பர் வரையே நடக்கக்கூடியது. ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கையை மദ്രാஸ் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த ஆண்டு எப்போன்னு பார்த்தோம்னா 1937. ஸோ 1937 ராஜாஜி வந்து அவங்களுடைய முதல் நிதிநிலை அறிக்கையை வந்து தாக்கல் செஞ்சுருப்பாங்க. யாருடைய ஆட்சியில் இந்து திருமண சட்டம் திருத்தம் செய்யப்பட்டு சுயமரியாதை திருமணங்கள் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாதுரை அவர்கள். ஸோ CN அண்ணாதுரை அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்து திருமண சட்டம் வந்து ஒரு திருத்தம் செஞ்சு சுயமரியாதை திருமணங்கள் எல்லாமே சட்டப்பூர்வமானது அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா திட்ட ஆணையம். ஸோ திட்ட ஆணையத்துக்கு வந்து அரசியலமைப்பு அங்கீகாரம் வந்து கிடையாது. முகப்புரையில் இடம்பெறும் நாம் அப்படிங்கிற வார்த்தை வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய மக்களை தான் நம்மளுக்கு குறிக்குது. அரசியலமைப்பை இறுதிப்படுத்த அரசியலமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1946 டிசம்பர் 9 முதல் சுமார் 3 ஆண்டுகள். ஸோ சுமார் 3 ஆண்டுகள் அப்படின்னாப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக நம்மளுக்கு 3 ஆண்டுகள் இருக்காது. அந்த டேட் என்ன அப்படின்றத கவனமாக பார்த்துக்கோங்க. இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்மம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு நாடு என்று கூறும் அரசியலமைப்பின் பாகம் எது அப்படின்னா முகவுரை. ஸோ முகவுரையில் தான் நம்மளுக்கு இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியா வந்து இறையாண்மை மிக்க, சமதர்மமுடைய, மதசார்பற்ற, மக்களாட்சியினுடைய ஒரு குடியரசு நாடு அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2002. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. பிரான்ஸ் நாட்டிலிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு. ஸோ பிரான்ஸ் நாட்டிலிருந்து நம்மளுடைய அரசியலமைப்புக்காக நம்ம என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா குடியரசு, முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஸோ இது எல்லாமே நம்ம பிரான்ஸ் நாட்டினுடைய அரசியலமைப்பில் இருந்தால் நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து பாருங்கள்,
அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ரஷ்யா அல்லது சோவியத் யூனியன். ஸோ சோவியத் யூனியன் அப்படிங்கிறது ரஷ்யாவுடைய பழைய பெயர் தான். ஸோ நம்ம எதனாலும் பயன்படுத்தலாம். ரஷ்யா அல்லது சோவியத் யூனியன்லேருந்து தான் நம்ம அடிப்படை கடமைகளை வந்து எடுத்துக்கிட்டோம். இந்திய அரசியலமைப்பு ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. ஸோ இந்திய அரசமைப்பு வந்து நம்மளுக்கு ஒற்றை குடியுரிமை தான் வழங்குது. இப்போது இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்தியாவில் வசிக்கிற எல்லா மக்களுக்குமே இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு குடியுரிமையை தான் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து தமிழக மக்கள் அப்படின்னு நம்மளுக்கு தனியாக ஒரு குடியுரிமை கிடையாது. நம்ம நாட்டுக்கு நம்ம எல்லாருமே இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு குடியுரிமை மட்டும்தான். ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அமெரிக்காவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான குடியுரிமையும் அவங்க எந்த மாகாணத்தில் இருக்காங்களோ அதுக்கான குடியுரிமையும் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அது இரட்டை குடியுரிமை அப்படின்னு சொல்லுவோம். அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பில் பஞ்சாயத்து ராஜ் என்ற சொல் குறிப்பிடப்படவில்லை. ஸோ அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற சொல் நம்மளுக்கு இல்லவே இல்லை. சரத்து 343 ஒன்றிய அரசின் அலுவல் மொழி 1963க்கு பின் இந்தி மொழியாகவே இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. ஸோ சரத்து 343 படி ஒன்றிய அரசில் அலுவல் மொழியாக 1963க்கு அப்புறமா இந்தி மொழி தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு அந்த ஆர்டிக்கல் சொல்லுது. இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் என கூறும் சரத்து என்னன்னு பார்த்தோன்னா சரத்து 1 ஸோ சரத்து 1 அப்படிங்கிற பிரிவில் தான் இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1967 சிஎன் அண்ணாதுரை அவர்கள் தான் நம்மளுக்கு சிஎம் பதவி ஏற்றிருப்பாங்க. மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக மேம்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான். வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டியவர் யார் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள். ஸோ எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் அப்படிங்கிற பதவிக்கு வந்து முடிவு கட்டியிருப்பாங்க. ஸோ வாரிசு அடிப்படையில் இந்த நியமனம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒழிச்சிருப்பாங்க. மண்டல ஆணையம் வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1992 நவம்பர். என்ன தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க அப்படின்னா கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடுகள் இடஒதுக்கீடு வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது. ஸோ மண்டல ஆணையம் வழக்கு எதுக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னா இடஒதுக்கீடு சம்மந்தமாக தான் அந்த கேஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேஸ் முடிவில் 1992 நவம்பரில் நம்மளுக்கு தீர்ப்பு வருது. ஸோ அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடுக்கு இடஒதுக்கீடு வழங்கிக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தீர்ப்பளிக்கிறாங்க. தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினங்கள், பழங்குடியினர் ஆகியோருக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 69% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. எந்த ஆண்டில் முதல் முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரே பொதுக்கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தோன்னா 1967 1968 இந்த காலகட்டத்தில் தான் முதல் முறையாக எதிர்க்கட்சியுடைய உறுப்பினர் ஒருவர் தான் பொதுக்கணக்கு குழுவோட தலைவராக மக்களவைத் தலைவரால் நியமிக்கப்பட்டாங்க. 1950 ஜனவரியிலிருந்து 2018 ஏப்ரல் வரைய பொதுக்கணக்கு குழு எத்தனை அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 1596 அறிக்கைகளை நம்மளுக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க. நாடாளுமன்றத்தில் இதுவரை எத்தனை தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தோன்னா கடைசியாக 1970 பார்த்தோம்போது நம்மளுக்கு 14 இருக்குது. அதாவது 1970 வரை நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமாக 14 தனிநபர் சட்ட முன்வரைவுகள் கொண்டு வந்திருக்காங்க. 2014 திருச்சி சிவா அவர்கள் 3ஆம் பாலின அவர்கள் உரிமையை தாக்கல் செய்ததையும் சேர்த்து 15 நம்மளுக்கு தனிநபர் சட்ட முன்வரைவாக தாக்கல் செஞ்சது இருக்குது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தனிநபர் சட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பாருங்கள். அதில் முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். இஸ்லாமிய வகுப்பு வாரி சட்ட முன்வரைவை 1952 சையத் முச்சமத் அகமத் அப்படிங்கிறவங்க தாக்கல் செய்கிறாங்க. இந்திய பதிவு திருத்த சட்ட முன்வரைவு 1955 எஸ்சி சம்பந்தா அவர்கள் தாக்கல் செய்கிறாங்க. நாடாளுமன்ற செயல்முறைகள் சட்ட முன்வரைவு 1956 ஃபெரோஸ் காந்தி அவங்க தாக்கல் செய்கிறாங்க. குற்ற செயல்முறை திருத்த சட்ட முன்வரைவு 1956 ரகுநாத் சிங் அவர்கள் தாக்கல் செய்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இணைப்பதற்கு முன்பு மன்னராக இருந்தவங்க யார் அப்படின்னா ராஜா ஹரி சிங். ஸோ ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட இணைவதற்கு முன்னாடி அங்கே ராஜாவாக இருந்தவங்க யார் அப்படின்னா ராஜா ஹரி சிங் அவர்கள். சென்னையை தலைநகராக கொண்டு தனி மாநிலம் அமைக்க வேண்டும் என்று 1952 உண்ணாவிரத போராட்டம் நடத்தியவர் யார் அப்படின்னா ஸ்ரீராமுலு. ஸோ ஸ்ரீராமுலு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சென்னையை தலைநகரமாக வச்சு தனி மாநிலமாக தமிழ் பேசுகிறவங்க எல்லாத்தையுமே அமைக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து முன்னிறுத்தி
1952 உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருப்பாங்க. சங்கரலிங்கனார் பற்றிய குறிப்பு பாருங்கள். பிறப்பு 1895 விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த மணல்மேடு அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்திருப்பாங்க. பெற்றோர் பார்த்தோம் அப்படின்னா கருப்பசாமி வள்ளியம்மாள். 1917 இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து சேர்ந்திருப்பாங்க. ராஜாஜியோடைய அவங்க மேலே இருக்கிற ஈர்ப்பாட்டினால தான் அவங்க வந்து விடுதலை போராட்டத்தில் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. 1930 காந்தியோட நம்மளுக்கு தண்டி உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து கலந்துருப்பாங்க. அப்போது தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிட்ட இந்தியர் யார் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம சங்கரலிங்கனார் அப்படிங்கிறத விடையாக எழுதணும். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. 1956 ஜூலை 27 மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என கூறி உண்ணாவிரதம் தொடங்கியவர் யார் அப்படின்னா சங்கரலிங்கனார். 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது சென்னையை தலைநகரமாக கொண்டு தனி மாநிலம் வேணுன்றதுக்காக உண்ணாவிரதம் இருந்தவங்க யார் அப்படின்னா ஸ்ரீராமலு. அதே இது மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றணும்னு சொல்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருந்தவங்க யார் அப்படின்னா சங்கரலிங்கனார் அவர்கள். மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறையில் உறுப்பு சரத்து 125 கீழ் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவை தேர்வுக்குழு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மாநிலங்களவை விதிகள் சரத்து 125 படி மாநிலங்களவையில் உறுப்பினர் இருக்கிற யாருனாலுமே அவங்களால சட்ட முன்வரைவை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. மக்களவை மாநிலங்களவை இணைந்தது தான் இந்திய நாடாளுமன்றம் ஆகும். இரண்டில் ஒரு அவை இல்லாமல் நாடாளுமன்றம் இயங்க முடியாது அப்படின்றது ஜவஹர்லால் நேருவினுடைய கூற்று. மக்களவை மாநிலங்களவை ரெண்டுமே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்திய நாடாளுமன்றம் அப்படிங்கிறது, அது ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்திய நாடாளுமன்றம் அப்படிங்கிறது. யாருடைய கூற்றுனா ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய கூற்று. மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தோன்னா மாநிலங்களவை. ஸோ மாநிலங்களவையை மேலவை அப்படிங்கிற பேர்லையும் சொல்லலாம். நாடாளுமன்றத்தில் அவை தொடங்கியதும் முதல் 1 மணி நேரம் என்ன அப்படின்னா உறுப்பினர்களுடைய கேள்வி நேரமாக தான் இருக்கும். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆண்டுக்கு எத்தனை முறை நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா 3 முறை நடைபெறும். அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து என்னெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கும் முறை, குடியரசு துணைத் தலைவர் பதவி நீக்கும் முறை. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து நம்மளுடைய அரசியலமைப்புக்காக எடுத்திருப்போம். அடுத்து கனடாவோட அரசியலமைப்பில் என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் இதர அதிகாரங்கள், பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பு. ஸோ இது எல்லாமே நம்ம கனடா அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருப்போம். ஆஸ்திரேலிய அரசியலமைப்பில் என்னென்ன எடுத்திருக்கோன்றதை பாருங்கள். வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டம், இது எல்லாமே ஆஸ்திரேலியாவினுடைய அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த லெசனுக்கு போகலாம். 12th ஸ்டாண்டர்டில் இந்தியாவின் கூட்டாட்சி அப்படிங்கிற லெசன் பார்க்க போகிறோம். உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டில் உருவாகுச்சு அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. இந்திய அரசமைப்பின் எந்த பகுதி கூட்டாட்சி முறையை விளங்குகிறது அப்படின்னு பார்த்தோன்னா பகுதி 6 தான் நம்மளுக்கு கூட்டாட்சியை பற்றி சொல்லியிருப்பாங்க. எந்த அட்டவணை 3 பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு வழங்குகின்றன அப்படின்னு பார்த்தோன்னா பகுதி 7. ஸோ நம்மளுக்கு மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த 3 பட்டியலை உருவாக்கி நம்மளுக்கு அதிகாரம் தர்றது பகுதி 7 பேசியிருப்பாங்க. இந்திய கூட்டாட்சியின் தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். எழுதப்பட்ட அரசமைப்பு, அரசியலமைப்பு உயர்வு, அதிகார பகிர்வு, ஈரவை நாடாளுமன்றம், நெகிழா அரசியலமைப்பு, சுதந்திர நீதித்துறை. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கூட்டாட்சியினுடைய தன்மைகளாக இருக்குது. ஸோ இதை கவனமாக பார்த்துக்கோங்க. இதில் எது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனில் சூஸ் பண்ண சொல்லி நம்மளுக்கு கொஷின் வச்சுருவாங்க. அடுத்து பார்ப்போம். மாநில உரிமைகள் நலன்களின் பாதுகாவலுக்காக செயல்படுத்தப்படுகிறது தான் மாநிலங்களவை. ஸோ மாநிலங்களவை எதுக்காக இருக்குது அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய உரிமைகள் மற்றும் அதனுடைய நலனை வந்து பாதுகாக்கும் விதமாக தான் மாநிலங்களவை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு திருத்த சட்டம் எந்த பகுதியில் உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா பகுதி 20 சரத்து 368 தான் அரசியலமைப்பு திருத்த சட்டம் அரசியலமைப்பு திருத்தத்துக்கான திருத்த சட்டம் ஆர்டிகல் 368 தான் நம்மளுக்கு இருக்குது. மத்திய மாநில உரிமைகளுக்கு இடையே முரண்பாடுகள் அல்லது சிக்கல்கள் இருந்தால் அதனை தீர்த்து வைக்கும் அதிகாரம் பெற்றது உச்சநீதிமன்றம். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை தீர்க்கிறது உச்சநீதிமன்றத்தால் மட்டும்தான் முடியும்.
சாதாரண சட்டம் இயற்றும் முறை மூலமாக அரசமைப்பின் பகுதிகளை மாற்ற முடிந்தால் அது அரசமைப்புக்கு நெகிழும் அரசியலமைப்பு என்பது பெயர். ஸோ நம்ம ஒரு சாதாரண சட்டம் இயற்றும் முறை மூலமாகவே நம்மளால் ஈஸியாக சட்டத்திருத்தம் செஞ்சிட முடியும் அப்படின்னா நம்ம அதை நெகிழும் அரசமைப்புக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவோம். ஸோ இங்கிலாந்து அதுக்கான எடுத்துக்காட்டு தான். சிறப்பு அரசியல் சாசன திருத்த முறை அல்லது அறுதி பெரும்பான்மை உள்ள அரசமைப்புக்கு நெகிழா அரசமைப்பு அப்படிங்கிறது பெயர். ஸோ இப்போ ஒரு அரசியலமைப்பு நம்ம திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா அதில் சிறப்பு அரசியல் சாசன திருத்தம், அப்படி இல்லைன்னா அறுதி பெரும்பான்மையுடைய திருத்தம் நடக்கணும் அப்படின்னா அதை தான் நம்ம நெகிழா அரசமைப்பு அப்படிங்கிறத சொல்கிறோம். அதனால தான் இந்திய அரசியலமைப்பை நெகிழும் மற்றும் நெகிழா அரசியலமைப்பு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. சாதாரண சட்டங்கள் மூலமாக மாநிலங்களின் பெயர்களையும் நிலப்பரப்புகளையும் மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றது நாடாளுமன்றம். ஸோ நாடாளுமன்றம் சரத்து 3 மற்றும் 4 மூலமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நிலப்பரப்புகளை அவங்க மாற்றி அமைச்சிக்கலாம், மாநிலங்களுடைய பெயரையும் அவங்க மாற்றிக்கலாம். தமிழ்நாட்டின் மாநிலங்களவையில் உள்ள இடங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 18 இடங்கள். எந்த சரத்தின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும்னு பார்த்தோம் அப்படின்னா 249. அனைத்திந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் பெற்றது யார் அப்படின்னா மாநிலங்களவை. பட்டியலில் இல்லாத இதர அதிகாரங்கள் நமது அரசியலமைப்பில் எந்த அரசாங்கத்திடம் வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய அரசு. ஸோ மத்திய பட்டியல் மத்திய அரசு பார்த்துக்கும், மாநில பட்டியல் மாநில அரசு பார்த்துக்கும். இது இல்லாமல் நம்மளுக்கு இதர பட்டியல் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, மத்திய பட்டியல் மாநில பட்டியலுக்கு அப்புறம் பொதுப்பட்டியல் நம்ம ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதில் இருக்கிறதெல்லாம் யார்கிட்ட இருக்குது, அதுக்குரிய அதிகாரம் யார்கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது. அரசியலமைப்பின் பகுதி 18 எதனை பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா அவசர கால சட்டங்களை தான் பற்றி கூறுது. என்னென்ன சட்டங்கள் பாருங்கள், 352, 356, 360. ஸோ இந்த 3 சட்டங்களுமே அவசர கால சட்டங்கள் பகுதி 18 இருக்குது. சிஏஜி எனப்படும் தலைமை கணக்கு தணிக்கையாளர் எந்த சரத்தின்படி தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை அதிகாரத்தை பெற்றுள்ளார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சரத்து 148 மூலமாக தான் சிஏஜி அவர்கள்னு ஒருத்தர் இருக்கணும். ஸோ அவங்க தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை அதிகாரத்தை பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்தியா ஒரு பகுதியளவு கூட்டாட்சி முறையான அரசாங்கம் உள்ள நாடாகும். இந்தியா ஒரு வலுவில்லாத கூட்டாட்சி தன்மைகள் உள்ள ஒற்றையாட்சி நாடாகும்ன்ற கருத்து யார் சொன்னாங்க அப்படின்னா பேராசிரியர் வேர் தான் சொல்லியிருப்பாங்க. இந்தியா பகுதியளவு கூட்டாட்சியாக உள்ள நாடு அப்படிங்கிறத பேராசிரியர் வேர் அவர்கள் சொல்லியிருப்பாங்கன்றது முக்கியம், கவனமாக பார்த்துக்கோங்க. கூட்டாட்சி அமைப்பின் மிக முக்கிய தன்மை எதுன்னு பார்த்தோம்னா அதிகார பகிர்வு. மாநிலங்களுக்கு இந்தந்த அதிகாரம், மத்திய அரசுக்கு இந்த அதிகாரம் அப்படின்னு நம்ம பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த அதிகார பகிர்வு தான் கூட்டாட்சி அமைப்புக்கான மிக முக்கிய தன்மை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மத்திய பட்டியலில் உள்ள முக்கிய துறைகள் 100 துறைகள். ஸோ மத்திய பட்டியலை நம்ம ஒன்றிய பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் உள்ள துறைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தமாக 100 துறைகள் இருக்குது. அதில் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னன்றதை பாருங்கள். பாதுகாப்பு, வங்கித்துறை, நாணயம், வெளியுறவுத்துறை. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒன்றிய பட்டியலில் வரக்கூடிய விஷயங்கள். அடுத்து பாருங்கள், மாநில பட்டியலில் முக்கிய துறைகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 53. அதில் முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கலாம். சட்ட ஒழுங்கு, பொது சுகாதாரம், சுயாட்சி அமைப்புகள், விவசாயம், வனங்கள். இது எல்லாமே நம்மளுக்கு மாநிலங்கள் பட்டியலில் இருக்குது. பொதுப்பட்டியலில் உள்ள முக்கியமான துறைகள் மொத்தமாக 52 இருக்குது. ஸோ அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்வி, திருமணம் மற்றும் குடிமை சட்டம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு பொதுப்பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. எந்த சரத்தின் கீழ் புதிய அனைத்திந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 312 மூலமாக தான் இது வழங்கப்படுகிறது. 2/3 பங்கு உறுப்பினர்களோட ஆதரவுடன் தான் இது நம்மளால் மாற்றம் கொண்டு வர முடியும். அடுத்து பார்ப்போம். இந்தியாவின் ஒழுங்குமுறை சட்டம் 1773 படி கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்குது. 1773 அப்படிங்கிற இந்தியாவுடைய ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக தான் நம்மளுக்கு கூட்டாட்சி அப்படிங்கிற தோற்றம் உருவாகுது. அவசர நெருக்கடி நிலை எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பகுதி 18 சொல்லியிருப்பாங்க. தேசிய நெருக்கடி நிலைக்கான சரத்து 352, மாநில நெருக்கடிக்கான சரத்து 356, நிதி நெருக்கடிக்கான சரத்து 350. கல்வி 2வது பட்டியலிலிருந்து 3வது பட்டியலுக்கு எந்த சட்டத்தின் மூலம் மாற்றப்பட்டது? அதாவது கல்வியை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு எப்போ மாற்றணும் அப்படின்னா 42வது சட்டத்திருத்தம் 1976. அரசியலமைப்பின் உருவு 356 தேவையற்ற வார்த்தை அப்படின்னு வர்ணித்தவங்க யார் அப்படின்னா அம்பேத்கர். ஸோ அரசியலமைப்பில் தேவையில்லாமல்
ஒரு விஷயம் இருக்குது, பயன் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது ஆர்டிக்கல் 356 அப்படிங்கிறத நம்மளுக்கு அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் யார் அப்படின்னா கிரான்வெல் ஆஸ்டின் தான் நம்மளுக்கு கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு இந்திய கூட்டாட்சி நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. மத்திய அரசாங்கம் சர்க்காரியா குழுவை எந்த ஆண்டு அமைத்தது அப்படின்னு பார்த்தோன்னா 1983 அமைச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய 247 பரிந்துரைகளை வந்து இவங்க அதுக்கப்புறம் சமர்ப்பிச்சிருப்பாங்க. மத்திய மாநில உறவு பற்றிய குழு தான் இந்த சர்க்காரியா குழு அப்படிங்கிறது. தமிழக அரசால் ராஜமன்னார் குழு வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு 1969. இது மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராயறதுக்கான குழு. ஸோ ராஜமன்னார் குழுங்கிறது மாநில அரசு அமைச்சது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நமது நாட்டின் நிர்வாக சீர்திருத்தங்களுக்காக இதுவரையில் 2 நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஸோ அது என்னென்னன்றதை பார்த்துடலாம். 1966 மொரார்ஜி தேசாய் தலைமையில் ஒரு குழு, 2025 வீரப்ப மொய்லி தலைமையில் ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டுச்சு. மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கல்கள் சட்டம் சரத்து 262 படி நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1956. எந்த ஆண்டு வடகிழக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு மண்டல குழு உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1971. ஆரம்பத்தில் 5 மண்டல குழுக்கள் தோற்றுவிக்கப்பட்டன. இப்போது வந்து 6 மண்டல குழுக்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. எல்லா மண்டல குழுக்களுக்கு பொதுவான தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய உள்துறை அமைச்சர். எல்லா மண்டல குழுக்குமே பொது தலைவர் யாராக இருப்பாங்க அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் தான் இருப்பாங்க. அடுத்த கேள்வி பார்ப்போம். அரசமைப்பில் எந்த உறுப்பு குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கிடையேயான குழுவை உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சரத்து 263 படி தான் அவங்களால ஒரு தனி குழுவை வந்து நியமிக்க முடியும். நிதிக்குழு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவரை அமைப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 5 முறை, அதாவது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நம்மளுக்கு குடியரசுத் தலைவர் வந்து நிதிக்குழு அப்படிங்கிற குழுவை வந்து அமைப்பாங்க. இதுவரை நம்மளுக்கு 14 குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. மத்திய மாநில நிதி பகிர்வில் வரி வருமான பகிர்வு எத்தனை வகையில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 5 வழிகள். ஸோ நம்மளுக்கு மத்திய மாநில நிதி பகிர்வில் எந்தெந்த வழியெல்லாம் நம்மளுக்கு வரணும், அந்த பகிர்வு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது தான் மொத்தம் 5 வகைகள் இருக்குது. 3ஆம் பட்டியல்களில் உள்ள அதிகாரங்கள் இந்திய அரசாங்க சட்டம் 1935 பின்பற்றுகிறது. ஸோ இதெல்லாம் நம்ம பொதுப்பட்டியலில் வச்சுருக்கோமோ, ஸோ இது வந்து அந்த பொதுப்பட்டியல்னு இல்லைப்பா, மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல்னு அந்த பட்டியல் பிரிவு வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இது எதுலேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா 1935 இயற்றப்பட்ட இந்திய அரசாங்கத்திலேருந்து தான் இந்திய அரசாங்க சட்டத்தின் மூலமாக தான் நம்ம வந்து அதை எடுத்துருந்துருப்போம். பொதுப்பட்டியலில் உள்ள அதிகாரத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே முரண்பாடுகள் ஏற்பட்டால் அந்த அரசாங்கம் இயற்றிய சட்டம் செல்லுபடியாகும். ஸோ எந்த அரசாங்கம் இயற்றிய சட்டம் பொதுப்பட்டியலில் பிரச்சனை வரும்போது செல்லுபடியாகும் அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய அரசு இயற்றிய சட்டம் தான் நம்மளுக்கு செல்லுபடி ஆகும். இந்திய அரசமைப்பு நீதித்துறையில் கூட்டாட்சி முறையை வழங்கவில்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நீதித்துறை ஒருங்கிணைந்த துறையாக தான் இருக்கும். நீதித்துறை நம்மளுக்கு கூட்டாட்சி முறையை பின்பற்றாது. மாநில சட்டமன்றத்திற்கான தேர்தல்களை நடத்துவதற்கு தனி தேர்தல் ஆணையம் கிடையாது. தேசிய தேர்தல் ஆணையம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தலையுமே நம்மளுக்கு வந்து நடத்துவாங்க. அடுத்து பார்ப்போம். அதிகார பகிர்வு அப்படிங்கிறது மத்திய மாநில உறவுகளுக்கான அச்சாணியாக இருக்குது. ஸோ மத்திய மாநில அரசுக்கான உறவுகள் வந்து எதனால் நம்மளுக்கு சீராக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதிகார பகிர்வு மூலமாக தான் நம்மளுக்கு 2க்கான உறவுமே நம்மளுக்கு சீராக இருக்குது. இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதலில் கோரியது எது அப்படின்னு பார்த்தோன்னா நேரு அறிக்கை. ஸோ நேரு அறிக்கை மூலமாக தான் நம்மளுக்கு இந்தியாவில் வந்து கூட்டாட்சி வேணும் அப்படிங்கிற அதை வந்து நம்மளுக்கு வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க. அரசமைப்பின் சரத்து 262 எவ்வகையான சிக்கல்கள் சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கல்கள் சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல் தான் இந்த 262 அப்படிங்கிறது. மாநில அரசாங்கங்களுக்கு இடையே அதிகார பகிர்வு 3 தளங்களில் காணப்படுகிறது. அவை சட்டமன்ற அதிகார பகிர்வு, ஆட்சித்துறை அதிகார பகிர்வு, நிதி அதிகார பகிர்வு. ஸோ மாநில அரசாங்கங்களுக்கு இடையே நம்மளுக்கு வந்து அதிகார பகிர்வு மொத்தமாக 3 தளங்களில் இருக்குது. ஒன்று சட்டமன்ற அதிகார பகிர்வு, இன்னொன்று ஆட்சித்துறை அதிகார பகிர்வு, அடுத்ததாக நிதித்துறை அதிகார பகிர்வு அப்படிங்கிறது. ராஜமன்னார் குழு எப்போ வந்தது அப்படின்னா 1969 போட்டிருப்பாங்க. சர்க்காரியா குழு 1983 போட்டிருப்பாங்க. வெங்கடாச்சல்லையா குழு 2000 போட்டிருக்கோம். மதன் மோகன் புஞ்சி குழு வந்து 2007 அமைச்சிருப்பாங்க.
இந்திய ஆட்சி பணி போன்ற அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிற போஸ்டிங் எல்லாத்தையுமே நீக்கிருங்க அப்படின்னு நம்மளுக்கு ராஜமன்னார் குழுவோட பரிந்துரையில் சொல்லியிருப்பாங்க. உச்சநீதிமன்றம் எஸ்ஆர் பொம்மை வழக்கில் தீர்ப்பு வழங்கிய ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1994. கர்நாடகாவில் 11வது முதல்வராக இருந்தவங்க தான் இந்த பொம்மை அவர்கள். விருப்பத்தின் அடிப்படையில் அமைந்த கூட்டாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ஐரோப்பிய யூனியன். மாநிலங்களின் இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1919. மாநிலங்களின் சுயாட்சி வழங்கிய சட்டம் எப்போ அப்படின்னா 1935. நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1928. பட்டியல் பற்றிய அட்டவணை நம்மளுக்கு 7வது அட்டவணையில் சொல்லியிருப்பாங்க. இதில் தான் மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கும். எந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் கூட்டாட்சியை உடைக்க முடியாத மாநிலங்களால் உருவாக்கப்பட்ட உடைக்க முடியாத நாடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா தான் இந்த கூற்றை முன்வைக்கிறாங்க. சென்னையில் உள்ள மாநில தேர்வாணையம் கூட்டாட்சி முறையில் அங்கம் இல்லை. ஸோ நம்மளுக்கு தேர்தல் ஆணையமே நம்மளுக்கு கூட்டாட்சி முறையில் இருக்காது. தேர்தல் ஆணையம் 73வது 74வது அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் அடிப்படையில் சுயாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல்களை நடத்துகிறது. ஸோ சுயாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்துறதுக்கான சரத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73 மற்றும் 74வது சட்ட திருத்தங்கள் அடிப்படையில் கொண்டு வந்த சரத்துக்கள். இந்தியாவின் கூட்டாட்சி தனித்துவமானது அப்படின்றது சுய் ஜென்ஸ்ரிஸ் அப்படிங்கிறவங்க வர்ணிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் பேராசிரியர் அலெக்சாண்ட்ராவிக்ஸ் அப்படிங்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க. சுங்க வரியை மத்திய அரசு வசூலிப்பாங்க, விற்பனை வரியை நம்மளுக்கு மாநில அரசு வசூலிப்பாங்க. முத்திரை வரி, கலால் வரி இது எல்லாமே மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டு மாநில அரசு அந்த வசூலை பயன்படுத்தி கொள்ளும். அடுத்து பார்ப்போம். செய்தித்தாள்களில் வரும் விளம்பரங்கள் மீதான வரி மத்திய அரசாங்கம் விதித்து வசூலித்து மாநில அரசாங்கங்களுக்கு வழங்குகிறது. செய்தித்தாளில் நம்மளுக்கு விளம்பரம் பார்ப்போம் இல்லையா? ஸோ அதற்கு போடுற வரியை யார் வசூலிப்பாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் தான் விதித்து வசூலிப்பாங்க. அதை மாநில அரசுக்கு நம்மளுக்கு வழங்கிடுவாங்க. நிதிக்குழு அமைப்பை பற்றி கூறும் சரத்து என்னன்னு பார்த்தோன்னா 280. இதில் ஒரு தலைவரும் 4 உறுப்பினர்களும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு நிதிக்குழு அமைப்பாக இருக்கும். சர்க்காரியா குழுவின் பரிந்துரை 1990களில் மாநிலங்களுக்கு இடையே குழு தோற்றுவிக்கப்பட்டது. மாநில மறுசீரமைப்பு குழு 1956 சட்டத்தின் மூலம் தோற்றுவிக்கப்பட்டன. ஸோ மாநில மறுசீரமைப்பு குழு 1956 சட்டத்தின் மூலமாக நம்மளுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. மத்திய அரசு நிதி ஆயோக் அமைப்பை தோற்றுவித்த ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 2015. இதற்கான தலைவராக பிரதமர் தான் இருப்பாங்க. சர்க்காரியா குழு அமைச்சவங்க யார் அப்படின்னா மத்திய அரசாங்கம். ராஜமன்னார் குழு அமைச்சது யார் அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம். அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் அகாலிதளம் கட்சி பஞ்சாபில் கொண்டு வந்திருப்பாங்க. உச்சநீதிமன்றம் தான் பொம்மை வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. நாராயணராவ் வெங்கடாச்செல்லையா தலைமையில் ஒரு குழுவை எந்த அரசாங்கம் அமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் தான் இந்த குழுவை அமைச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாம். 12th ஸ்டாண்டர்டில் சட்டமன்றம் அப்படிங்கிற லெசன் வந்திருக்கோம், அதை பார்த்துருவோம். மக்களவையை தலைமை தாங்கி நடத்துபவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சபாநாயகர். நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் மொத்தம் 2 அவை இருக்குது. ஒன்று மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை. மக்களவை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா, கீழவை அப்படிங்கிற வேறு பேர்லையும் சொல்லுவோம். மாநிலங்களவையை ராஜ்யசபா, மேலவை அப்படின்னு வேறு பேர்லையும் நம்ம சொல்லுவோம். ஒன்றிய சட்டமன்றம் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தை தான் நம்மளுக்கு குறிக்கும். இந்தியாவில் நாடாளுமன்ற முறை மற்றும் ஈரவை முறை எந்த நாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா. அதாவது நாடாளுமன்ற முறையை நம்ம இங்கிலாந்துலேருந்து எடுத்தோம், ஈரவை முறையை நம்ம அமெரிக்காவிலேருந்து எடுத்தோம். நாடாளுமன்றம் அப்படிங்கிறது ஆண்டுக்கு 3 கூட்டத்தொடர் நடக்கக்கூடிய ஒன்று. ஸோ என்னென்ன கூட்டத்தொடர்? நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி மே மாதம் நடக்கும். மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை ஆகஸ்டில் நடக்கும். குளிர்கால கூட்டத்தொடர் நம்மளுக்கு நவம்பர் டிசம்பரில் நடக்கும். அப்போ 3 முறை நம்மளுக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் நம்மளுக்கு கூடும். பெண்களுக்கு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீட்டை வகை செய்யும் சட்ட முன்வரைவு மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 2010. மக்களவையில் புக்கில் டேட்டா பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றப்படலை, இன்னைக்கு டேட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோரை பதவி நீக்கம் செய்யும் முறை என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா பழிச்சாட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க இல்லையா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், ஸோ இவங்களை எல்லாத்தையுமே பதவி நீக்கம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பழிச்சாட்டுதல் அப்படின்ற பேரை சொல்லுவோம்.
அமைச்சர்கள் தனித்தன்மையாகவும் கூட்டாகவும் யாருக்கு பொறுப்புடையவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மக்களவைக்கு பொறுப்புடையவர்களாக இருப்பாங்க. மக்களவை மாநிலங்களவை கூட்டத்தொடரை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் இருக்கணும். மக்களவை பற்றி டீட்டெயில் பார்க்கலாம். மொத்த உறுப்பினர்கள் பார்த்தோம் அப்படின்னா 545, 552க்கு மிகாமல் இருக்கணும். இதை 530 + 20 + 2 அப்படின்னு பிரிக்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நம்மளுக்கு வந்து 543 பேர் இருக்கணும். பெரும்பான்மை 272 வாங்கியிருக்கணும். ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள் நம்மளுக்கு 2 பேர் குடியரசுத் தலைவரால் நம்மளுக்கு நியமிக்கப்படுவாங்க. மக்களவையினுடைய பதவி காலம் நம்மளுக்கு 5 ஆண்டுகளாக இருக்கும். மக்களவைக்கு தகுதியான வயது 25 அப்படிங்கிறது. பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கும் தீர்மானத்தில் நியமன உறுப்பினர்கள் முடிவெடுக்க முடியாது. ஸோ நியமன உறுப்பினர்களாக இருக்கிறவங்க பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கிறதுக்கான தீர்மானத்தில் வந்து அவங்களோட முடிவு வந்து செல்லாது. இரு அவைகள் சார்ந்த உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்றே மக்கள் பொதுவாக அழைப்பர். ஸோ அவங்க மேலவை சார்ந்த உறுப்பினராக இருக்கட்டும் இல்லை கீழவை சார்ந்த உறுப்பினராக இருக்கட்டும் அவங்கள பொதுவாக நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். மாநிலத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியது ஒரு நாடாளுமன்ற தொகுதியாகும். ஸோ ஒரு நாடாளுமன்ற தொகுதி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தான் நம்ம மொத்தமாக ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்கிறோம். நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மக்களவை சபாநாயகர். ஸோ மக்களவை சபாநாயகர் தான் நம்மளுக்கு நாடாளுமன்றத்தோட தலைமைச் செயலகத்தோட நிர்வாக தலைவராக நமக்கு இருப்பாங்க. சபாநாயகர் பற்றி டீட்டெயில் பார்க்கலாம். மக்களவையை தலைமை தாங்கி நடத்துகிறவங்க யாருன்னு பார்த்தோன்னா சபாநாயகர். மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் யார் அப்படின்னா சபாநாயகர். சபையை வழிநடத்துவது, கலந்துரையாடல், விவாதங்கள் நடக்க உதவுவது போன்ற இது எல்லாமே நம்மளுக்கு சபாநாயகருடைய கடமைகளாக நம்மளுக்கு இருக்கும். ஒரு திருத்தச் சட்டம் முன்மொழிவதற்கு யாரிடம் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா சபாநாயகர் கிட்ட தான் நம்மளுக்கு அனுமதி பெற்றிருக்கணும். அடுத்து பார்ப்போம். சிறப்புரிமை குறித்து எந்த விளக்கமும் வேண்டி ஆய்வு செய்யவும், விசாரணை நடத்தவும் மற்றும் அறிக்கை அளிக்கவும் உரிமை குழுவுக்கு பரிந்துரைப்பது யார் அப்படின்னா சபாநாயகர். ஸோ இந்த சிறப்புரிமை இதில் விளக்கம் வேண்டி ஆய்வு செய்யும் உரிமை இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து உரிமை குழுவுக்கு பரிந்துரைப்பது யார் அப்படின்னு பார்த்தோன்னா சபாநாயகராக தான் இருப்பாங்க. நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடருக்கு தலைமை தாங்குபவர் யார் அப்படின்னா சபாநாயகர் அவர்கள் தான். எந்த திருத்த சட்டத்தின்படி ஒரு உறுப்பினரை கட்சி தாவலின் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்யும் அதிகாரம் சபாநாயகருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 52வது சட்டத்திருத்தம். ஸோ 52வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக தான் நம்மளுக்கு சபாநாயகருக்கு வந்து இந்த அதிகாரம் இருக்குது. ஸோ யாராவது கட்சி தாவல் மூலமாக ஒரு உறுப்பினர் வந்து வேறு கட்சிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்கள தகுதி இழப்பு செய்கிறதுக்கு அதிகாரம் வந்து 52ஆம் சட்டத்திருத்தத்தின் மூலமாக நம்மளுக்கு சபாநாயகருக்கு கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்றத்தில் இருபுறமும் வாக்கு சமநிலை இருக்கும்போது சபாநாயகர் தனது வாக்கை செலுத்துவார். இதுக்கு வேறு என்ன அப்படின்னா முடிவு செய்யும் வாக்கு அல்லது கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு வாக்கெடுப்பு எடுக்கிறாங்க ஒரு விஷயத்துக்கு. ஸோ அந்த வாக்கெடுப்பில் நம்மளுக்கு 2 பக்கமும் ஒன்று போல வருது. அதாவது அந்த வாக்கெடுப்புக்கு ஆதரவாக சொல்கிறவங்களும் அந்த வாக்கெடுப்பை எதிர்க்கிறவங்க 2 பேருக்குமே நம்மளுக்கு சமமாக இருக்கும் பட்சத்தில் சபாநாயகர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய வாக்கை செலுத்துவாங்க. ஸோ அதுதான் வந்து முடிவு செய்யும் வாக்கு அல்லது கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ சபாநாயகர் செலுத்த போகிற ஒரு வாக்கில் தான் அந்த முடிவே இருக்குது. 2ம் சமமாக இருக்கும் போதில் சபாநாயகர் ஆதரவாக தெரிவித்தாங்க அப்படின்னா கொண்டு வந்தப்பட்ட வாக்கெடுப்பு வெற்றி அடையும். சபாநாயகர் வந்து எதிர்த்து வாக்களித்தாங்க அப்படின்னா கொண்டு வரப்பட்ட வாக்கெடுப்பு வந்து நம்மளுக்கு தோல்வி அடையும் இல்லையா. அதனால தான் அதை முடிவு செய்யும் வாக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மாநிலங்களவை உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1952 ஏப்ரல் 3 தான் நம்மளுக்கு உருவாக்கியிருப்பாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். மாநிலங்களவை ஒரு கலைக்கப்படாத அவையாக இருக்கும். மொத்த உறுப்பினர்கள் இதில் 250 பேருக்கு நம்மளுக்கு மிகாமல் இருக்கணும். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்லேருந்து 238 பேர் நம்மளுக்கு வருவாங்க. குடியரசுத் தலைவர்களால் ஒரு 12 பேர் நம்மளுக்கு நியமிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களவையோட பதவிக்காலம் நம்மளுக்கு 6 ஆண்டுகள் இருக்கும். இதில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் நம்மளுக்கு ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. மாநிலங்களவைக்கு போகிறதுக்கான தகுதியான வயது வந்து நம்மளுக்கு 30. ஸோ இது எல்லாமே மக்களவைக்கு என்ன மாநிலங்களவைக்கு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கணும். இப்போ நம்ம வந்து மக்களவைக்கு ஏற்கனவே படித்தோம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மாநிலங்களவையை படிக்கும்போதும் மக்களவைக்கு ஒருக்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்திய நாடாளுமன்றத்தில் 2வது ஆட்சி மன்றம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாநிலங்களவை, மேலவை, ராஜ்யசபா அப்படின்ற பேர் எல்லாமே நம்ம சொல்லுவோம். சட்ட முன்வரைவுக்கு இறுதி வடிவம் கொடுத்த நிலை என்னது அப்படின்னா அறிக்கை நிலை.
சட்ட முன்வரைவுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை அறிக்கை நிலை அப்படின்னு சொல்லுவோம். மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் முறை மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களால் மாற்றத்தக்க ஒற்றை வாக்கு மூலம் விகிதாச்சாரம் பிரதிநிதித்துவத்தின்படி. ஸோ நம்மளுக்கு மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த தேர்ந்தெடுக்கும் முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, மாநிலங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட மாற்றத்தக்க ஒற்றை வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அந்த ஓட்டிங் சிஸ்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி ஒற்றை வாக்கு மூலம், மாற்றத்தக்க ஒற்றை வாக்கு மூலம், இந்த வார்த்தையை மட்டும் பார்த்துக்கோங்க. இதை டேரெக்டாக வச்சு நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க. அடுத்து பார்ப்போம். மாநிலங்களவையின் அலுவல் மொழி அவைத்தலைவராக இருப்பார். ஸோ மாநிலங்களவையில் அலுவல் வழி அவைத்தலைவராக இருக்கிறவங்க யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தான் இருப்பாங்க. மக்களுக்கு இணையான அதிகாரம் மாநிலங்களவையில் ஈதலில் பெற்றது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சட்டம் இயற்றுதல். மக்களவைக்கு இணையான அதிகாரம் மாநிலங்களுக்கு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சட்டம் இயற்றுதலில் தான் இருக்குது. ஸோ ஒரு மத்திய அரசு ஒரு சட்டம் இயற்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பவர் இருக்குமோ அதே மாதிரியே தான் ஒரு மாநில அரசு சட்டம் இயற்றும் போதும் அவங்களுக்கும் அதே ஈக்குவல் பவர் தான் இருக்கும். அப்போது 2 பேரும் எதில் சமமாக இருக்காங்க அப்படின்னா சட்டம் இயற்றுதலில் அவங்க சமமாக இருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். எந்த முன்வரைவுகளை தவிர்த்து ஏனைய முன்வரைவுகள் அனைத்தும் மாநிலங்களவையில் தீர்மானங்கள் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா பணம் அல்லது நிதி. ஸோ பண மசோதா இல்லை நிதி மசோதா ஏதாவது தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா அதை தவிர்த்து மிச்சம் எல்லாத்துக்குமே அவங்களால முன்வரைவுகளை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும், அப்படியே எல்லா மாநிலங்களுக்குமே நம்ம தீர்மானத்தை நிறைவேற்ற அப்படியே நம்ம நடைமுறைப்படுத்திக்க முடியும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கீழ் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட விரும்பும் ஒரு நபர் அந்த மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக இருக்க வேண்டும். ஸோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு நபரை நம்ம மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அந்த நபர் அந்த மாநிலத்தினோட நாடாளுமன்ற தொகுதியோட ஒரு உறுப்பினராக இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த நபரை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மாநிலங்களவைக்கு போட்டியிடும் ஒருவர் அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை எந்த ஆண்டு திருத்தச் சட்டம் மூலம் விலக்கிக் கொள்ளப்பட்டது அப்படின்னா 2003. ஸோ முதல்ல என்ன இருந்தது அப்படின்னா, மாநிலங்களவைக்கு போட்டி போடுறாங்க அப்படின்னா அந்த நபர் அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருக்கணும் அப்படிங்கிற நிபந்தனை இருந்தது. ஸோ இதுக்கு விலக்கு அளிக்கிறது எந்த சட்டம் மூலமாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2003 சட்டத்திருத்தம் மூலமாக இதை விலக்கி எடுத்துக்கிட்டாங்க. மாநிலங்களவை உறுப்பினர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ மாநிலங்களின் மக்கள் தொகை அடிப்படையில் தான் மாநிலங்களவைக்கான உறுப்பினர்கள் நம்மளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நம்மளுக்கு 31 உறுப்பினர்கள் இருப்பாங்க, ஏன்னா அங்கே அதிக மக்கள் தொகை இருக்குது. சிக்கிமில் ஒரே ஒரு உறுப்பினர் இருப்பாங்க, ஏன்னா அங்கே குறைவான மக்கள் தொகை இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்தமாக 18 உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு இருப்பாங்க. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு 40 நாட்களுக்கு முன்பு கூட்டத்தொடர் முடிந்த 40 நாட்களுக்கு வரையிலும் ஒரு உறுப்பினர் மீது உரிமையியல் வழக்குகளின் கீழ் கைது செய்ய முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது அப்படின்னா அந்த கூட்டத்தொடருக்கு தொடங்குறதுக்கு 40 நாளைக்கு முன்னாடியும் அந்த கூட்டத்தொடர் முடிஞ்சு 40 நாளைக்கு அடுத்தும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மீது என்ன பண்ண முடியாது அப்படின்னா எந்த ஒரு உரிமையியல் வழக்குகளையும் அவங்களால கைது செய்ய முடியாது. நாடாளுமன்றத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தவை எது அப்படின்னா கீழவை. ஸோ மேலவையா கீழவையான்னு பார்க்கும்போதுல கீழவை தான் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நாட்டின் கொள்கைகள், திட்டங்கள் மற்றும் சட்டங்கள் எல்லாமே எங்கே இயற்றுவோம் அப்படின்னா கீழவையில் தான் நம்ம இயற்றுவோம். பணம் சார்ந்த முன்வரைவுகளின் மீது கீழவை அல்லது லோக்சபாவுக்கு மட்டுமே முழுமையான அதிகாரம் உள்ளது. ஸோ குறிப்பிட்ட பண மசோதா அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு நம்மளுக்கு கீழவைக்கு மட்டும்தான் அதற்கான முழுமையான அதிகாரம் இருக்குது. அடுத்து பார்க்கலாம். பணம் சார்ந்த நடவடிக்கைகளில் மாநிலங்களவை எத்தனை நாட்களுக்கு மட்டுமே காலதாமதப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 14 நாட்கள். ஸோ பணம் சார்ந்த மசோதாவாக இருக்குது அப்படின்னா மாநிலங்களவையால் வெறும் 14 நாட்கள் மட்டும்தான் அவங்களோட காலம் தாழ்த்த முடியும். அதுக்கப்புறம் அது சட்டமாக ஆகிடும். அரசியலமைப்பு திருத்தி அமைக்கவும் அவசர கால நிலை பிரகடனத்தை வெளியிடவும் அதிகாரம் பெற்றது யார் அப்படின்னா மக்களவை. ஸோ மக்களவை மூலமாக தான் நம்மளால் அரசியலமைப்பை திருத்த முடியும். அவசர நிலை பிரகடனமும் நம்மளுக்கு மக்களவை மூலமாக தான் அறிவிக்க முடியும். மாநிலங்களவை மக்களவை சமநிலையில் உள்ள இடங்கள். ஸோ எல்லாமே கீழவை சிறந்தது அப்படின்னா அப்போ சமநிலையே இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா இங்கே அதை தான் பார்க்க போகிறோம். மக்களவை மற்றும் மாநிலங்களவை எங்கெல்லாம் சமநிலையில் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம்.
முன்வரைவுகளை அறிமுகப்படுத்துதல் மற்றும் நிறைவேற்றுதல். ஸோ முன்வரைவுகளை அறிமுகப்படுத்துறதும் நிறைவேற்றுதலுமே வந்து நம்மளுக்கு 2 அவைகளுமே நடக்கும். திருத்தச் சட்டம் முன்வரைவுகளை அறிமுகப்படுத்துதல் மற்றும் நிறைவேற்றுதல். ஸோ இதுவுமே நம்மளுக்கு 2 அவைகளுமே நடக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. செலவினங்கள் தொடர்பான முன்வரைவுகளை அறிமுகப்படுத்துதல் மற்றும் நிறைவேற்றுதல். செலவினங்கள் தொடர்பாக நம்ம வந்து ஒரு முன்வரைவை அறிமுகப்படுத்துகிறோம் இல்லை நிறைவேற்றுறோம் அப்படின்னா அதுக்குமே இந்த சமநிலையில் அதுக்குமே 2மே வந்து சமநிலையில் தான் இருக்குது. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல் மற்றும் பதவி நீக்கம். ஸோ இந்த ரூல்ஸுக்குமே நம்மளுக்கு மக்களவை மாநிலங்களவை 2மே நம்மளுக்கு வந்து சமநிலையில் தான் இருக்குது. நிதி முன்வரைவு சட்ட உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 110 அப்படிங்கிறது. ஒரு முன்வரைவு பண முன்வரைவு என்று தீர்மானிப்பது அதன் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னா நம்மளுக்கு சபாநாயகர். ஸோ இது பண மசோதாவா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா சபாநாயகர் தான் டிசைட் பண்ணுவாங்க. இரவையின் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சபாநாயகர் அவர்கள் தான். அமலில் உள்ள தேசிய அவசர நிலையை நீக்கும் தீர்மானம் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இப்போது தேசிய அவசர நிலை போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தேசிய அவசர நிலை தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே எல்லாமே இயல்பு நிலை ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவாங்க, அந்த தேசிய அவசர நிலை போட்டதை வந்து நீக்கிடுவாங்க இல்லையா. ஸோ அதை நீக்கிறதுக்கு யார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா மக்களவையில் மட்டும்தான் இதுக்கான தீர்மானம் வந்து நம்மளால் அறிமுகப்படுத்தி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரத்து 249 படி மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அங்கீகாரம் சட்டம் இயற்ற முடியும். ஸோ நம்மளுக்கு மாநிலங்களும் மாநில பட்டியலில் இருக்கிறதுக்கு வந்து சட்டம் இயற்ற முடியும் அப்படிங்கிறத சரத்து 249 நம்மளுக்கு சொல்லுது. அடுத்து பார்ப்போம். சரத்து 312 படி அனைத்திந்திய தேர்வாணையத்தை உருவாக்க மாநிலங்களுக்கு அதிகாரம் உள்ளது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கலையே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது. ஸோ அது தமிழ்நாடு சார்ந்த நிறுவனம் தானே. ஸோ அப்போது இந்திய தேர்வாணையத்தை உருவாக்க மாநிலங்களவைக்கு அதிகாரம் வழங்கும் சரத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 312 அப்படிங்கிறது தான். மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் காவலனாக செயல்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு மாநிலங்களவை. மாநிலங்களுடைய காவலனாக செயல்படுறது மாநிலங்களவை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அரசமைப்பு 108வது திருத்தச் சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு தான் நம்மளுக்கு 108வது சட்ட திருத்தத்தில் வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என கூறும் சரத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 120. ஸோ அலுவல் மொழியாக இந்தி மற்றும் ஆங்கிலம் 2மே இருக்கும் அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சரத்து 120 தான் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்க்கலாம். நாடாளுமன்றம் 2 வகையான முன்வரைவுகளை நிறைவேற்றுகிறது. ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா ஒன்று நிதி முன்வரைவு, இன்னொன்று நிதி சாரா முன்வரைவு அல்லது சாதாரண அல்லது பொது முன்வரைவு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா. எத்தனை மாதத்திற்கு முன் மக்களவை சபாநாயகருக்கோ அல்லது மாநிலங்களவை தலைவருக்கோ தெரிவிக்க வேண்டும். ஸோ இப்போ ஒரு சட்ட முன்வரைவு கொண்டு வரோம் அப்படின்னா அது எத்தனை நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 1 மாத காலத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து சொல்லியிருக்கணும். ஒவ்வொரு சட்ட முன்வரைவு கீழ்கண்ட நிலைகளை கடந்து வர வேண்டும். ஸோ இப்போது ஒரு சட்ட முன்வரைவு கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது கூட எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு முதல் வாசிப்பு, அதுக்கப்புறம் 2ஆம் வாசிப்பு, அடுத்தது குழு நிலை, அடுத்தது அறிக்கை நிலை, அடுத்தது 3வது வாசிப்பு.